வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னோட யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு 3 மார்ச் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது நல்லா தான் ஓப்பன் ஆச்சு, ஆனால் க்ளோஸ் ஆனது வீக்காக க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து பிஆர்இஸ் மார்க்கெட்டில் இருக்கிறோம். மார்க்கெட்டை பொறுத்தவரையும் என்ன சொல்கிறது, எவ்ரிடே செல்லிங் ப்ரெஷர் தான். இனி மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, டியூஸ்டே அன்னைக்கு எப்படி இருக்கும், இப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட் என்ன, இன்னைக்கு நியர்லி வந்து 22,000 வந்துருச்சு. ஈவெண்ட் என்ன இருக்குது, போஸ்ட் மார்க்கெட் போட்டு இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ண பாருங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே பொறுத்தவரையும் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. டவ் வந்து 1.3%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் 1.65%, S&P 500 1.6% ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? யூஎஸ் 10-year பாண்ட் ஈல்டு வந்து ஸ்லைட்லி டவுன் ஆயிருக்குது, 4.24க்கு வந்துருச்சு. அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸ் 106 அரௌண்ட் வந்தது, இப்போ 107.3 அரௌண்டுக்கு வந்துருக்குது. ஓகேங்களா? அதாவது யூஎஸ் மார்க்கெட் லாஸ்ட் ஃப்ரைடே ஏறினதுனால இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் எல்லாமே ஹையில் தான் இருந்துச்சு. ஜாப்பனீஸ் நிக்கி 1.5% ஹையில் இருந்துச்சு. ஆங்சங் இண்டெக்ஸ் 2% ஹையில் இருந்துச்சு மார்னிங். பட் க்ளோஸ் ஆனது என்னமோ வந்து 0.5% ஹையில் தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் வந்து ஃபிளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம நிஃப்டி 100 பாயிண்ட்ஸ் கிரீனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் நம்ம நிஃப்டி வந்து ஓப்பன் ஆனது 70 பாயிண்ட்ஸ் அரௌண்டு கெயினில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ் டவுன் ஆச்சு. அதாவது 22,200 நிஃப்டி ஓப்பன் ஆனது 22,000க்கு நிஃப்டி வந்துச்சு. இன்னைக்கு வந்து லோ 22,004. அங்கே வந்துட்டு மறுபடியும் 100 பாயிண்ட்ஸ் பவுன்ஸ் ஆச்சு. பட் ஃபைனலாக வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. 9th ஸ்ட்ரைட் செஷனாக வந்து நம்ம மார்க்கெட் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதுக்கடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி ஸ்லைட்லி பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டினால தாக்கு பிடிக்க முடியல. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து HDFC பேங்க் ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. பட் இன்னைக்கு வந்து அந்த சப்போர்ட் பண்ண முடியல. பேங்க் நிஃப்டியும் நல்லாவே டவுன் ஆச்சு. 48,500 வந்து 47,850. அதாவது 47,800 to 850 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு எஸ்டர்டே வீடியோலையும் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? வீக்லி ட்ரெண்ட் டிசைடர் வந்து அந்த லெவல் தான். அதாவது இப்போ ரீசெண்டாக வந்த லோ தான் வந்து இன்னைக்கு வந்து மார்க் பண்ணியிருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து டபுள் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது பேங்க் நிஃப்டிக்கு. சென்செக்ஸ் இன்னைக்கு ஃபைனலாக வந்து 112 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது, 0.15%, 73,085 செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 5 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. இந்த 5 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிறது தான் நிஃப்டி 100 பாயிண்ட் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு 200 பாயிண்ட் டவுன் ஆகிட்டு மறுபடியும் 100 பாயிண்ட் ரெக்கவரி வந்துருக்குது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் இன்னைக்கு வந்து ஸ்லைட்லி வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது, 0.5% அரௌண்டு. செக்டார் வைஸ் பார்க்கும்போது மீடியா, PSU பேங்க், ஆயில் அண்ட் கேஸ் 0.5% to 1% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. கன்சூமர் டியூரபிள்ஸ், IT, மெட்டல்ஸ் 0.5% to 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. இதுதான் நீ வந்து போஸ்ட் மார்க்கெட் போட்டு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிட்டேன். இப்போ இருக்க முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எக்ஸ் செபி சேர்பர்சன் மாதாபி பூரி பூச் அவங்க மேலே வந்து FIR வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, 3 ஹோல் டைம் மெம்பர்ஸ் அவங்க மேலேயும் வந்து FIR வந்து ஃபைல் பண்ணிக்கிறாங்க. இது வந்து நாங்கள் வந்து சட்டப்படி சந்திப்போம் அப்படின்னு செபியை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ருப்பி வந்து இன்னைக்கு ஸ்லைட்லி அப்ரிஷியேட் ஆயிருக்குது, 87.37க்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து 87.50 க்ளோஸ் ஆயிடுச்சு. அதாவது 13 பைசா வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்குது. LIC வந்து கிரானியூல்ஸ் கம்பெனியோடைய ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது ப்ரீவியஸாக இருந்தது 4.26% வச்சுருந்தாங்க, இப்போ வந்து 5.04% கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது 17 லட்சம் ஷேர்ஸ் வந்து LIC வந்து பை பண்ணிக்கிறாங்க கிரானியூல்ஸ் கம்பெனியா. கவர்மெண்ட் வந்து IRFC அண்ட் IRCTC இவங்க ரெண்டு கம்பெனிக்கு வந்து நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓலா எலக்ட்ரிக்கல் வந்து 1000 எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் பண்ண போகிறதா வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்குது. அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட்டை வந்து புரோக்கரேஜ் கம்பெனி வந்து டிஃப்ரெண்ட் வியூஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ராம்டியோ அகர்வால் அவர் வந்து என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரொம்பவும் பாட்டம் அவுட் ஆக போகுது, ரொம்ப க்ளோஸாக இருக்குது பாட்டம் அவுட்டுக்கு, பட் வெர்டிகலாக ஏறாது. அதனால இது வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆகிறதுக்கு நியர்லி இருக்குது நிஃப்டி அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அவர் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு அடுத்ததான் வந்து எலாரா கேபிட்டல் அவங்க வந்து என்ன ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
நிஃப்டி வந்து இந்த எலெக்ஷன் டே வந்த லோ 21,300 பிரேக் பண்ணிட்டு 19,500 வரையும் வரும் அப்படின்ட்டு எலாரா கேபிட்டல் வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, யார் எப்படி ஃபோர்காஸ்ட் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் இருந்துட்டு போகுது. நம்மளுடைய ஃபோர்காஸ்ட் என்ன அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம இப்போ எல்லாமே வந்து கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்குது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாமே. என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டே வந்து 70-75% ஹையில் இருந்துச்சு. அந்த 26,000 இருக்கும்போது நான் வந்து RSI சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த டைமில் என்னுடைய போர்ட்ஃபோலியோ நான் 100% நான் வந்து லிக்விடுக்கு மாற்றிருந்தேன் அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன். பட் என்னுடைய டெக்னிக்கில் வந்து நானே வந்து ஃபாலோ பண்ணலைன்னு வச்சுக்காங்களேன். ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ பண்ணேன் அப்படின்னா ஒரு 30-40% மட்டும்தான் வந்து நான் வந்து அந்த 26,000 பிரேக் பண்ணிட்டு அந்த RSI இருக்கும்போது லிக்விடுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். அதுக்கு அடுத்ததாக வந்து 24,250 அந்த லெவலில் வந்து ஒரு 30-40% வந்து லிக்விடுக்கு மாற்றினேன். இன்னமும் வந்து எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25% அப்படியே விட்டுட்டுன்னு வச்சுக்காங்களேன். அந்த 25%ல வந்து எனக்கு என்ன ப்ராஃபிட் வந்துச்சா, அந்த ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் எரோட் ஆகிற மாதிரி இருக்குது. பட் ஒரு 70% நான் வந்து அப்போ வந்து 70-75% லிக்விடுக்கு மாற்றிட்டேன். அது வரையும் நான் வந்து சேஃபாக இருக்கிறேன். பட் இன்னமும் வந்து அதை வந்து ஆக்டிவ்க்கு நான் மாற்றலை. எப்போ எனக்கு வந்து புல்லிஷ் ட்ரிகர் கிடைக்குதோ அப்போ தான் வந்து லிக்விடுக்கு மாற்றுறது எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவ்க்கு மாற்ற போகிறேன். ஓகேங்களா? அது வந்து நான் ஸ்விட்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, இப்போ முக்கியமான ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு 8:30 PM யூஎஸ்ஏல இருந்து மேனுஃபேக்சரிங் PMI டேட்டா வரப்போகுது. அதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்டு. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற வரையுமே வந்து FIs டேட்டா ஒன்றும் அப்டேட் ஆகலை. 6:30 நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். 28 February தான் வந்து ஷோ ஆகிட்டு இருக்குது. எனிவே யூஎஸ் ஃபியூச்சர் 150 பாயிண்ட்ஸ் வந்து ஹைல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டு நல்லாவே இருக்குது. அதாவது ஜெர்மனி டேக்ஸ் வந்து பாருங்க நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. லைக் 3% அரௌண்ட் வந்து ஹைல இருக்குது. யூரோப் ஜோனுடைய இன்ஃப்ளேஷன் வந்து இருக்குது 3:30 PM வந்திருக்கிற டேட்டா வந்து 2.4% வந்துருக்குது. ப்ரீவியஸாக இருந்த இன்ஃப்ளேஷன் வந்து 2.5%. ஸோ ஒரு சூப்பரான இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது. அதனால வந்து யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து ஹைல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி மறுபடியும் வந்து அமெரிக்கா கிட்டே வந்து சரண்டர் ஆகிற மாதிரி தெரியுது. அவர் வந்து மறுபடியும் வந்து ட்ரம்ப் வந்து எனக்கு பேசுறதுக்கு ஒயிட் ஹவுஸுக்கு மறுபடியும் இன்வைட் பண்ணுவார், நான் வந்து அகைன் வந்து போல்டாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ மறுபடியும் வந்து அமெரிக்கா வந்து அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்களாட்டு இருக்குது உக்ரைனை பார்க்கலாம். ஸோ அதனால கூட யூரோப் மார்க்கெட் வந்து ஹையில் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் என்னோட வியூவில் வந்து சேஞ்ச் பண்ண விரும்பல. 21,800 அதுதான் வந்து சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் வந்துட்டு பவுன்ஸ் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஆனால் 21,800ங்கிறது வாட்ச் பண்ணணும். 21,800 கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து 21,300 டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 21,800 இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவலில் வந்து நம்ம வந்து க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ டியூஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், எங்கேயுமே வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றான ஓப்பன் இன்ட்ரெஸ்டே இல்லை. எந்த ஒரு ஸ்ட்ரைக்லையுமே ஒரு ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்ல முடியும். அதாவது இங்கே இருக்கு பாருங்க, அதாவது 22,500 காலில் வந்து ஒரு பெரிய பார் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நியர்பை ஸ்ட்ரைக்கில் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் 22,500 தான் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது. அதாவது இந்த வீக்லி எக்ஸ்பைரி பொறுத்த வரையும் 22,000 நியர்லி வரும்போது இந்த 22,000 கால் ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல முடியாது. சென்செக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணலாம். சென்செக்ஸை பொறுத்தவரையும் அதே மாதிரி தான் இருக்குது. எங்கேயும் வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நியர்பை ஸ்ட்ரைக்கில் ஃபார் அவேல இருக்கிற 1000 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கிற ஸ்ட்ரைக்கில் தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் இதை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணிக்காங்க. ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜுன் அதுதான் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனல் ஐடி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய 15 மினிட்ஸ் ஸ்கேனில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 48,250.
48,250க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 48,500 வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே டைம் இது வந்து நான் 1 ஹவர் கேண்டில் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் சப்போர்ட் அப்படின்னு பார்க்குறேங்க. இங்கே வந்து இருக்கிற சப்போர்ட் அதாவது 47,800 to 850. இது வந்து ஆல்மோஸ்ட் 4 பாட்டம் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. எப்போ அப்படின்னா ஜனவரி 13 அன்னைக்கு, இன்னைக்கு நம்ம பொங்கலுக்கு முதல் நாள், அப்போ வந்து ஒரு பாட்டம். அதுக்கு அடுத்ததாக வந்து ஜனவரி 27 அன்னைக்கு ஒரு பாட்டம். அதுக்கு அடுத்ததாக பாருங்க இன்னைக்கு மார்ச் 3 அன்னைக்கு ஒரு பாட்டம். ஸோ 47,800 வந்து 47,850 வரையும் ஒரு செம ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துருக்குது. சப்போஸ் இந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அது வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா டே கேண்டலுக்கு வந்து மாற்றிக்கிறேன். டே கேண்டலுக்கு வந்து மாற்றும் போது இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா தென் வில் டேக் நெக்ஸ்ட் சப்போர்ட் நியர்லி வந்து 47,350 47,500 வரையும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா அனதர் 500 பாயிண்ட்ஸ் to 600 பாயிண்ட்ஸ் வரையும் டவுன் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து 50 மினிட்ஸ் கேண்டில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 22,180 to 22,200. இந்த 22,200க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 22,250 to 22,300 வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 22,070, அதுக்கு அடுத்ததான் வந்து 22,000 கீழே வந்துச்சு அப்படின்னா என்னுடைய சப்போர்ட் அதாவது 21,900 to 800 வரத்துக்கும் உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.